கீழே இருக்கிற ஆஃபீஸர்லாம் பேசணும், மேலே இருக்கிற கமாண்டிங் ஆஃபீஸர் சொல்லிட்டாரு, சரி நீங்க அந்த லிஸ்ட்டை கொண்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. எனக்குலாம் ஒரே போராட்டம். ஏசப்பா காலை பிடிச்சி கதறேன், ஆண்டவரே எனக்கு இந்த ப்ரமோஷன் வேணும், நீங்க சொல்லிட்டீங்க தருவேன்னு சொல்லி எனக்கு இந்த ப்ரமோஷன் வேணும். 5 மணி ஆச்சு, ப்ரமோஷன் இல்லை. எல்லாரும் ஃபோன் பண்ணி எவ்வளோ ஹாப்பி, ஆண்ட்ரூ உனக்கு ப்ரமோஷன் இல்லை, நாளைக்கு நீ நார்மலான ட்ரெஸ்ஸில் வந்துரு, உனக்கு ப்ரமோஷன் இல்லைன்னு சொல்லி நான் விடலை. 6 மணி ஆச்சு. 7 மணிக்கு இன்னொரு குரூப் வந்து சொல்றாங்க உனக்கு ப்ரமோஷன் இருக்குன்னு. 8 மணிக்கு சொல்றாங்க உனக்கு ப்ரமோஷன் இல்லைன்னு. 8:45 மணிக்கு எனக்கு ப்ரமோஷன் இல்லைன்னு சொல்லி இந்த டெய்லர்கிட்ட போயிட்டு என் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு, ஐயா நானா ஃபோன் பண்ணா இந்த ட்ரெஸ்ஸில் ப்ரமோஷனை மேலே வச்சிருங்க, அப்படி இல்லாட்டி எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டேன். வீட்டுக்கு போனோடனே ஒய்ஃப்ட்ட போய் ஒரே அழுக. இப்போ ப்ரமோஷன் இருக்குன்னு சொன்னாங்க, இப்போ ப்ரமோஷன் இல்லைன்றாங்க, இந்த பையனுக்கு ப்ரமோஷன் கொடுக்கவே கூடாதுன்ற மாதிரி ஒரு பெரிய கூட்டம் எழுந்து நிற்கிது. கரெக்டாக ஒரு 20 நிமிஷம், 9:20 பெரிய குளிர், கோட் போட்டு நிற்கிறோம். ஒரு ஃபோன் வருது, ஒரு மலையாளத்துக்காரர், ஒரு மேஜர் ஃபோன் பண்ணிட்டு, ஹலோ அடா குட்டா எவட, நான் சொன்னேன் சார் இருக்கேன் சார், நீங்கள் குவார்டர்ஸ் வந்துட்டேன் சார், கண்ணில் கண்ணீராக இருக்கு, ஏசப்பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன். சார் சொல்லுங்க சார். அடா குட்டா குழப்பம் இல்லை கேட்டோம், நாளை ராவில் நின்று ப்ரமோஷன் கன்ஃபார்ம் ஆகி, என்னது கன்ஃபார்ம் ஆகி, ஆமென். அந்த ப்ரமோஷன் எடுத்துட்டு போனா இல்லையா, அவரை கேட்டேன், அண்ணா சார் என்ன சார் ஆச்சு சொல்லுங்க. அப்பா அந்த ஃபைலை தூக்குனேன், கரெக்டாக நம்ம கேம்ப்ல இருந்து வெளியில ஏறி அவர் வீட்டுக்கு போனேன், வீட்டுக்கு கொண்டு வந்துருந்தேன், வீட்டில் நான் சைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாப்ல. வீட்டுக்கு போய் காட்டினோடனே அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தாரு. பார்த்தோன்னே என்ன இவனோட பேர் மட்டும் பென்சிலில் கட் பண்ணியிருக்கீங்க, ஆண்ட்ரூவோட பேர் மட்டும் கட் பண்ணியிருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த கமாண்டிங் ஆஃபீஸருக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்பே கிடையாது. நினச்சிருந்தா பென்சிலை கட் ஆயிருக்கா, ஓகே எனஃப், கீழே கையெழுத்தை போட்டு கொடுத்து விட்டா மறுநாள் காலையில் எனக்கு ப்ரமோஷனே இல்லை, மற்றெல்லாம் ப்ரமோஷன் போயிடுவாங்க. என்னன்னா அவரை பார்த்தோன்னே, ஏன் இந்த பையன் பென்சிலில் கட் பண்ணியிருக்கீங்க, நோ. உடனே ஃபோன் பண்ணி கீழே இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட கேட்குறாரு, என்னாச்சு. இல்லை கீழே ஒரு 188 பேர் வந்து இந்த பையனுக்கு ப்ரமோஷன் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க. அது ஏன் கொடுக்கூடாது. ரெட் பென் எடுத்து, ரெட் பென் இருக்கு இல்லையா, அந்த 138 பேர் அப்படியே கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணிட்டு அடுத்த பேஜ், ஒரு ஃபைலை ஓபன் பண்ணா இந்த பக்கம் பேஜ் சர்க்குலர் இருக்கும், இது கீழே கையெழுத்து போடணும், பிளாங்கா தான் இருக்கும். ஃபுல்லா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அந்த ரெட் கலர் பேனால் ஆரம்பம் அங்க கொண்டு போயிட்டு ஹிந்தியில் எழுதிருக்காப்ல, இந்த பையனுக்கு ப்ரமோஷன் கொடுத்தா தான் அந்த 138 பேருக்கும் ப்ரமோஷன் அப்படி போட்டார். யாரையும் உயர்